வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் சக்கி சாலனா, அப்படி என்றால் இயந்திரம், கிரைண்டர். உங்களுடைய கிரைண்டர் எப்படி மூவ் ஆகுதோ கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ், அதே போல் உங்கள் உடம்பை நீங்கள் கிரைண்டர் மாதிரி ரொட்டேஷன் பண்ணணும். அதாவது இடுப்பு பகுதியிலேருந்து உங்கள் முதுகு மற்றும் தலை எல்லாம் சேர்ந்து ஒரு கிரைண்டர் மாதிரி. அதாவது உங்கள் இடுப்பு எலும்பு இப்படி இருக்குது, உங்கள் முதுகெலும்பு இப்படி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்ல முன்னாடி அப்புறமா லெஃப்ட்டு பேக்கு ரைட் இந்த மாதிரி சாயறதுனால அந்த இடுப்பு பகுதி நல்ல பலம் கூடும். அதே நேரத்தில் வயிற்றில் இருக்கிற கொழுப்பெல்லாம் கரையும். பழைய காலத்தில் அம்மிக்கல் இருந்தது, அதே மாதிரி பருப்பு உடைக்கிற மிஷினும் இருந்தது, ஆட்டுக்கல் சொல்லுவாங்க. அவை நல்லா இப்படி ஆட்டி ஆட்டி பண்ணிகிட்டே இருப்பாங்க. கூடவே சேர்ந்து உடம்பு ஆறுறதுனால ஈஸியாக கரைஞ்சிரும். பெண்கள்லாம் ஒல்லியாக தான் இருப்பாங்க. இந்த காலத்தில் எல்லாம் கிரைண்டர் மிஷின், வாஷிங் மிஷின் வந்ததுனால அந்த பலுலாம் குறைஞ்சதுனால இந்த ஆசனம் செய்ய செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு இடுப்பெலும்பு பலமும் பெறும், அதே நேரத்தில் வயிறும் குறையும். எப்படி செய்வோம் பார்க்கலாமா? முதல்ல 2 காலம் நீட்டி வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டில். இப்போது 2 காலம் நல்லா செப்பரேட் பண்ணிக்கோங்க. 2 அடிக்கும் மேலே அல்லது 3 அடிக்கும் மேலே வச்சுக்கலாம். இது எவ்வளோ கிராஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஃபஸ்ட்டு ரைட் காலை, வலது காலை நல்ல உள்ளே மடக்கி உங்கள் ஆசனாவை வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த கால் நல்ல எவ்வளோ கிராஸ் பண்ணிங்களோ அவ்வளோ கிராஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நிமிர்ந்து தான் உட்காரணும். அடுத்தபடியாக உங்கள் கைகளை கொஞ்சம் உயர்த்தி லிங்க முத்ரா சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல தியான முத்ரா வச்சுக்கோங்க. லெஃப்ட் கையை, ரைட்டு கையை தம் ஃபிங்கர் கட்டை விரல் உள்ள நினச்சிங்கன்னா ஒரு லிங்கம் போல் போஸ் கிடைக்கும். அப்புறம் மற்றவர்கள் எல்லாம் ஒன்று நினச்சிக்கோங்க. உங்கள் கவனம் முழுக்க உங்களுடைய கட்டை விரல் நகத்தை மட்டும் பார்த்த மாதிரி இருக்கணும். அடுத்தபடியாக வலது பக்கமாக ஒரு 5 முறையும் இடது பக்கமாக ஒரு 5 முறையும் சுழற்றணும். மூச்சை முன்பக்கம் வரும்போது மூச்சை விடணும், பின்பக்கம் வரும்போது மூச்சை இழுத்துக்கணும். இப்போ முதல்ல நான் வலது பக்கமாக சுழற்றுறேன். ஒரு பெரிய வட்டம். எக்ஸேல், இன்ஹேல். 1 ரவுண்ட் ஆச்சு. செகண்ட் ரவுண்ட். கையை மடக்கக்கூடாது, நேராக தான் வச்சுக்கணும். உடம்பு தான் முன்ன பின்ன போயிட்டு வரணும். நிதானமாக சுழட்டுங்க. எவ்வளோ கீழே போயிட்டு வரீங்களோ அவ்வளோ நல்லது, எவ்வளோ பேக்கில் போகிறீங்களோ அவ்வளோ நல்லது. இடுப்பு கண்டிப்பாக ஸ்ட்ரென்தன் ஆகும், ஸ்டமக் நல்ல லூசன் ஆகும், அதில் இருக்க கொழுப்பெல்லாம் கரையும். இப்போ ரிவர்ஸில் பண்ணுறேன். 1 2 பெரிய வட்டம் போடுங்க. 3 4 5. இப்போ ரிலீஸ் பண்ணிக்கோங்க. கையையும் காலம் நேராக வச்சுக்கோங்க. ஒரு சுவாசம் பண்ணி பாருங்க. இதே போல் இடது காலை மடிச்சு பண்ணுங்க. இப்போ அதே மாதிரி 2 காலையும் நல்லா அகட்டி வச்சுக்கோங்க. இப்போ இடது காலை உங்களுடைய ஆசனா வரைக்கும் நல்லா மடக்கி வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காருங்க. மீண்டும் அதே போல் லிங்க முத்ரா. லிங்க முத்ரா வச்சிங்கனாலே உங்களுடைய மனசு உறுதிப்படும். போமா நிதானமாக வலது பக்கமாக எக்ஸேல், இன்ஹேல். ஒரு முறை, 2வது முறை எக்ஸேல், இன்ஹேல். 3வது, 4வது, 5. இப்போ ரிவர்ஸில் அதே மாதிரி இடஞ்சுழி. எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல். 3வது, 4வது முறை. இப்போ லாக் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. காலை நேரம் நீட்டி வச்சுக்கோங்க. இந்த காலை நேரம் நீட்டி வைங்க. ஒரு சுவாசம் பண்ணி பாருங்க ஆழமாக. கொஞ்சம் காலை அகட்டி சைடில் தொங்க விட்டுக்கோங்க. கைகளும் பின்னாடி வச்சுக்கோங்க. கழுத்தை பின்னாடி சாய்ச்சி உங்கள் முதுகு எலும்பு மீதும் இடுப்பின் மீதும் கவனம் செலுத்துங்க மூச்சில்.
3 சுவாசம் பண்ணுங்க. இன்ஹேல், இந்த மாதிரி ஆசனம் செய்ய செய்ய இடுப்பு கண்டிப்பாக வலிக்காது. எவ்வளோ நாள் செஞ்சாலும் உங்களுடைய இடுப்பு நல்ல பலம் கூடுமே தவிர குறையத்துக்கு சான்ஸே கிடையாது. முதுகெலும்பு நல்லா சுழறதுனால அந்த ஜாயிண்ட் செக்ஷன்ஸ், இடுப்பு எலும்பும் முதுகும் ஜாயின் பண்ணுற இடத்துல அந்த நரம்புகளாம் ஒன்றாக கூடி உங்களுக்கு ஒரு தேக ஆரோக்கியம் கொடுக்கும். முதுகெலும்பு ஸ்திரமாக இருக்கும், சீக்கிரமாக போன் விழாது, தொடைகளும் நல்ல மெலிசாகும், ஸ்ட்ரென்த்தனும் கூடும். இன்றைய தின ஹெல்த்தி டிப்ஸ். கொத்தமல்லி ஒரு கட்டு வாங்குங்க, அதை வேரை மட்டும் நீக்கிடுங்க, ஒரு மிக்ஸி ஜாரில் போடுங்க, கூட ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க, நல்லா ஜூஸ் பண்ணுங்க. ஒரு கிளாஸ் காலையில் ஒரு கிளாஸ் குடிச்சுங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் நிறைய பேருக்கு இந்த சிட்டியில் இருக்கிற வாழ்க்கையில், அவசர வாழ்க்கைக்கும் ஒரு அதிர்ச்சி தரும் சம்பவங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக கிட்னியில் ஸ்டோன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய கெமிக்கல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், நிறைய கெமிக்கல் பேக்கடு ஃபுட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்றோம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. தண்ணீரும் மாசற்ற தண்ணி நம்ம கிடைக்கிறது ரொம்ப வாய்ப்பு கம்மி. அந்த மாதிரி தண்ணி கிடைச்சாலும் நம்ம குடித்தாலும் அப்போது ஒரு மன இறுக்கம், அலர்ட்டு ப்ளஸ் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இருக்கும்போது இல்லை பிரெத்தில் இருக்கிற மினரல்ஸ்லாம் சரியாக கரையாமல் போய் கிட்னியில் போய் டெபாசிட் ஆகிடும். அவ்வாறு டெபாசிட் ஆகிறதுலாம் ஒரு செதில்கள் மாதிரி உள்ளே போய் தங்கிடும். அவைகளாம் எப்படி கரைஞ்சி போகணுன்னா போகாது. நம்ம டியூப் ரொம்பவும் மெல்லிய டியூப், யூரின்லேருந்து போகிற டியூப், அது வழியில் போய் அடைச்சிக்கிச்சுன்னா கிட்னி ஸ்டோன் லாக் ஆகிடுச்சுன்னா யூரினேஷன் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோன் இருக்கிறவங்க காலையில் வாரத்துக்கு ஒரு நாள் அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு ஜூஸ் பண்ணுங்கள், கொத்தமல்லி ஜூஸ். காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் ஒரு 6 மணிக்கு குடிச்சிடுங்க. அப்புறம் 1 மணி நேரம் கழித்து அப்பப்போ கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டே வாங்க. யூரினேஷன் நல்லா வரும். அதோடு சேர்ந்து அந்த கிட்னி ஸ்டோனும் கரைஞ்சி வெளியே வந்து விழுந்துடும். கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறமா இந்த சுகத்தை நீங்கள் தான் அனுபவிப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. நிறைய நாடுகள் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் இன்றைய டிப்ஸு ஹெல்த்தி டிப்ஸாக இருக்கிறது. அதுவும் உங்கள் கிட்னியை பலமாக பார்த்துக்கும், பத்திரமா வச்சுக்கும். உணவில் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, மிகவும் நல்லது. என்ன நேயர்களே, இன்றைய தினம் நாம் சக்கிச்சாரன் மற்றும் கொத்தமல்லி ஜூஸில் கிட்னி ஸ்டோன் எடுக்கிறத பற்றியும் பார்த்தோம். மீண்டும் நாளை இந்த புத்துணர்ச்சி தரும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.